So we are back to the kitchen. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆமாம், என் நடுவில் ஏன்டா வீடியோஸ் வந்து கட்டாய் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் குட்டி தூங்கிட்டு இருக்கான். அவன் திடீர்னு முழிக்கிறான். அவனை திரும்ப தூங்க வச்சு வர்றதுனால வந்து கொஞ்சம் ஆங்கிள்ஸு பேசுகிறதெல்லாம் டோன்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக பேச வேண்டியதாக இருக்குது. ஆமாம், வீட்லேயே எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு பிடிச்சி சாட்டிஸ்ஃபையான வந்துட்டு என்னென்னா கிச்சன் தான். ஸோ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இஃப்தி உள்ளே போய் ரெடியாக இருக்கார். வந்துட்டு சி சேம் கிச்சனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் செட்டப்பை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஆமாம், இது வந்து ஓப்பன் கிச்சன். தோசை சுட்டு இப்படியே வச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சதீஷ் நல்லா வராதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு. அவர் ஒரு தோசை சைக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம சுற்றி எடுத்து வந்து கொடுக்க முடியாது. நம்ம இப்படியே இங்கே பாருங்க, இப்படியே இங்கேருந்து இப்படி சுட்டு இது போட்டுடலாம். இங்கே உட்கார வச்சு சாப்பிட போட்டுடலாம். லைட் கொடுக்குறேன், லைட் போடுறேன் பாருங்க. பயங்கரம். ஓகே, இதுதான் நம்ம கிச்சன். அண்ட் இந்த விண்டோ வந்து பார்க்குறதுக்கு நமக்கு லுக்காக எஸ்தட்டிக்காக அழகாக இருக்கும். பட் யூசேஜ் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் இதுக்கு வந்துட்டு நமக்கு 2 சைடும் சப்போர்ட் இல்லை. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சப்போர்ட் கிடையாது. ஸோ கீழே வந்துட்டு குவாட்ஸில் தான் குவாட்ஸில் வந்து ஒரு ட்ராக் வந்து நம்ம இங்கேருந்து ட்ரில்லும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹேண்டில் வித் கேர் தான் எப்போவுமே. ஸோ இது வந்து நம்ம வந்து சென்டருக்காக மெதுவாக அப்படி தள்ளணும்னா அதை போய் உட்காந்துக்கோங்க. எண்டில் சாஃப்ட் க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. எஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அமேசான் ஆர்டர் மொத்தமும் இங்கே தான் இருக்குது. அண்ட் ஃப்ரிட்ஜு வந்துட்டு இங்கே இந்த சைடில் நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் விட்டு வச்சுருக்கோம் அழகாக. அந்த வீட்டில் அதே கொண்டு வந்துட்டோம். அது நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி ட்ரிப்ஸ்லாம் போக வேண்டியது இருக்குது. மால்தீவ்ஸ், தாய்லாந்து பாய்ஸ் ட்ரிப்ஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒட்டிக்க வேண்டியது. ஓகே. இது வந்து ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா புதுசு தான். இங்கே வந்து தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியில் வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃப்ரீசர் கீழே, ஃப்ரிட்ஜு மேலே. அண்ட் இது வந்து இஃப்தி தான் இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நின்றுட்டான். அதனால சரி ஓகே. பிளாக் கலரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஃபினிஷ் பார்க்க ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதனால இங்கே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது இதான் புது மாடல் தான், 2025 மாடல். நாங்கள் சரி ஓகே ஃபீட்பேக் கூட பார்க்கல, நல்லா இருக்கேன்னு வாங்கி வந்துட்டோம். இதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட எப்படி ஃபீட்பேக் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் மம்மி ஸ்பான்சர் ஃப்ரிட்ஜ். இது வந்து கிருத்தியோட அம்மா வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு அண்ட் நான் ஏன் கிச்சனில் நிற்கிறேன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவள் தான் ஒன்று பார்த்து வாங்கியிருக்கா. 2 நாள் ஆச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு டப்பா வாங்கியிருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸில் நிறைய வந்து பார்த்துருக்கீங்களா, அமேசான் ஹோம் பாயிண்ட்ஸ், மீஷோ ஹோம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தேடி ஒரு பொருளும் வாங்கியிருக்கா. அதனால நீயே வந்து கட்டு, அதான் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ வெல்கம் டு மை கிச்சன் கைஸ். கிச்சனில் வந்து எனக்கு வந்து 2 விஷயம் ஷியராக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்துட்டு இந்த க்ரீன் கலர். பிகாஸ் நிறையா ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து நான் பார்த்ததுல எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஒயிட் குவாட்ஸு, க்ரீன் இது, அதுவும் நம்ம டிவி யூனிட் கீழே ஸ்டோரேஜ் ஆகட்டும், ஷூ ரேக் ஆகட்டும், அண்ட் கிச்சன், இது 3மே இந்த ஃபீல்டில் தான் இருக்கும். ஆக்சுவலி மாடலர் கிச்சன் தான் நிறைய பேர் இந்த ஹேண்டில்லெஸ் ஸ்லீக்காக இருக்கிற மாடல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அந்த மேஜிக் கார்னர் அது இதுன்னு. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பேட்டர்ன் தான் வேணும் அப்படின்னு நான் ஷுவராக இருந்தேன். ஸோ அதனால கீழே க்ரீனு குவாட்ஸு, மேலே வந்துட்டு இதே மாதிரி இங்கே நடுவில் ஃப்ளூட்டட் கிளாஸ் வச்ச மாதிரி நம்மளோட இந்த டோர் விண்டோ அந்த ஃபீல்ட்லேயே வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். மற்ற மாடலாக கிச்சனில் நீங்கள் பார்க்குற லேமினேட்ஸ் விட இது பயங்கர வேலை. பிகாஸ் இதை அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த சிஎன்சி கட்டிங் ஒர்க்கு அது எல்லாமே வந்துட்டு நிறையா இருக்குது. இதெல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு 3 நாள் ஆகும். 3 கோட்டிங்ஸ் 4 கோட்டிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்து பெரிய வேலை இது. 2 வந்துட்டு இஃப்தி அடம் பிடிச்சி எனக்கு இதுதான் வேணும். ஆமாங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி வச்சா தான் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் மைண்டை யாரோ வந்து மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. பிரெயின் வாஷ் மாதிரி மைண்ட் வாஷ் அப்படி பண்ணி என்னை வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கிருத்தியை கம்பல் இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியாதுங்க. சீரியஸாக இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஹாபில் எப்படி பற்ற வைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆமாம், ஹாப் வாங்கினா நான் வந்துட்டு இது இன்ஸ்டால் பண்ண வரும்போது நான் இல்லை. ஸோ அதெல்லாம் கேட்டுக்கு வெப்சைட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா கடைசியில் வந்து
எனக்கு தெரியாது சொல்லிட்டு சும்மா திருப்பிக்கிட்டு இருக்கான். கேஸ் போகும் விளையாட்டு நினைச்சிட்டு விளையாட்டு போலாம் நினைச்சிட்டு அவன் வாங்கி வச்சிருக்கான். ஆமாங்க, பார்க்க நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான். அவனுக்கு அதை ஆன் பண்ண தெரியல. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குங்க. அதனால நானும் சரி ஓகே வாங்கி போட்டால் தான் கிச்சனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி வாங்கி, அதுவும் எனக்கு வந்து அது இன்பில்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இன்பில்டாக கட் பண்ணி உள்ளே வச்சிருக்கு. அவள் வந்து மேலே, ஏன்னா இன்னொன்று இருக்குங்க, இது மேலே வைக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கு பாதி ப்ரைஸ் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 16K மினிமம். ஏன்னா நான் வச்சு இந்த பட்ஜெட் 5,000 ஒரு டீசெண்டான அடுப்பு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் இஃப்தி வந்துட்டு எனக்கு இந்த ஹாப் தான் வேணும், இந்த இன்பில்ட்டாக தான் வேணும், எனக்கு அதுதான் லுக்கு. ஸோ அதுலேயே மினிமம் 17,000, இதை விட கம்மியாக வந்துட்டு ஹாப் கிடையாதுன்றாங்க. சரின்னு இந்த பேட்டர்னே போயிட்டோம். அது பிராண்டடாகவே போயிடலாம், ஃபேவரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்னியும் இதுவும் ரெண்டுமே அதே பிராண்ட் போயிட்டோம். பிகாஸ் இங்கே கட் பண்ணியிருப்பாங்க, குவாட்ஸை கட் பண்ணி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்து போகிறதெல்லாம் வந்துட்டு ஒரே பிராண்டில் தான் போக முடியும், அதே சேம் ஃபிட் ஆகிறதுக்காக. அதனால சரி ஓகே நல்ல பிராண்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போயிட்டோம். இப்போ வரைக்கும் நான் இன்னும் அதை ஆன் பண்ண கற்றுக்கலங்க. 2 தடவை ட்ரை பண்ணேன், கேஸ் லீக் ஆகுதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டு, அதனால அப்படியே விட்டேன் நான். சரி நம்ம அதில் வெறும் தோசை தானே சுட போகிறோம். அப்போ யோசிச்சேன், அப்போ எதுக்கு சிம்னிலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது தந்தூரி கிந்தூரி ஏதாவது புகை வர மாதிரி சமைக்கிறதா பரவாயில்ல, நம்ம சுட போகிறதோ தோசையும் சட்னியும் தான். மதியம் சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம், அவ்வளோதான். என்னம்மா? எஸ், அது இதுவும் பேசிக் மாடல் தான், நமக்கு வந்துட்டு அட்வான்ஸ்லாம் கிடையாது. ஃபேவர்லேயே பேசிக் மாடல் இருக்கான். அது வந்துட்டு இது வேணா ஈஸி, கொஞ்சம் இந்த ஸ்வைப் பண்ணாலே ஆன் ஆயிடும். ஆன் ஆயிடுச்சு. 2 3 2 டைம் ஸ்வைப் பண்ணா ஆஃப். நல்லா இருக்குல்ல? ஈஸியாக போயிடுச்சு. இது வந்து நம்ம யூசேஜ்க்காக வாங்கலை, இது வந்து சும்மா அழகுக்காக வாங்கியிருக்கு வீட்டுக்கு. ஆமாம், ஆக்சுவலி இங்கே ஒரு டோர் நான் கேட்டிருந்தேன், இந்த பார்ட் கவர் ஆகிற மாதிரி. பிகாஸ் நம்ம அங்கே ஆர்டர் தெரிய வேணான்னு. ஸோ அதை அவங்க லாஸ்ட்டில் மிஸ் பண்ணிட்டாங்க, பண்ண மாதிரி தாங்க. சரி ஓகே, ஏன்னா அது மட்டும் தனியாக இப்போ பண்ண முடியாது. ஸோ நார்மல் மாடல் கிச்சனை விட இது வந்து 30-40K அதிகமாக ஆச்சு எனக்கு. பட் ஸ்டில் ஓகே, எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணிடலாம், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆசைப்பட்டது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அண்ட் இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக், இந்த பாட்டில்ஸ்லாம் நம்ம போன வீட்டில் இருந்து எடுத்துட்டு அதாங்க அந்த செக்ஷனுக்கு நான் வரேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் நம்ம எடுத்து வந்தாச்சு. ஆனால் இதுக்கு அப்புறத்துலேருந்து இருக்கு பாருங்க, அப்படியே ஒன்றுனா போகலாம் வாங்க. அப்படியே அப்படி கீழே அப்படி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? டிஷ்யூக்கு இப்படி இருக்க பாருங்க, இது அதாவது இப்படி எடுக்கணுமா, இப்படி எடுக்கும்போது இப்படி எப்படி பார்த்தீங்களா இல்லையா, ஒரு பொருள் அப்படி லைனாக பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ சாரி பார்த்தீங்களா இல்லையா, உடனே எடுத்து உடனே வச்சிடணும் அதை. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஜாரு, எதுக்கு வாங்கினான்னு தெரியல, பட் ஆனா அந்த அழகுக்குன்னு வாங்கி வச்சிருக்கா. அடுத்து பாத்தீங்களா இல்லையா, அது பொடி, இட்லி பொடி. இதுல என்ன வைக்கிறது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த எல்லா பொருளுமே அமேசான்ல தான் வாங்கினேன். நான் லிங்க் வேணா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க வேணா. பிகாஸ் இந்த எனக்கு இது வந்துட்டு நம்ம பீங்கான்ல தான் நிறைய பார்த்தோம். பீங்கான் வந்துட்டு நம்ம அடிக்கடி இருக்கிற பொருள் இதெல்லாம், காஃபி சுகர் இதெல்லாம். ஸோ பீங்கான்லாம் நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால நான் ஸ்டீல்லே போயிட்டேன் வித் வுட்டன் லிட்டு. இதுவும் அமேசான் தான். அண்ட் இந்த ஜார்ஸுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான், ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினது இந்த ஜார்ஸ்லாம். ஸோ இது ஆல்ரெடி பழைய வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் இதுவும் அமேசானில் தான் போட்டேன். இது சால்ட் அண்ட் புளி வைக்கிற ஜாரு, இது பீங்கான் தான். இது வந்து இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு. அதுக்கெல்லாம் வாங்கல, சும்மா அது ஸ்டைலுக்காக வாங்கி வச்சிருக்கேன். அதான் இருந்துச்சு வாங்கிட்டேன். அந்த இதில் வந்து கட்டிங் புக்ஸ்லாம் வச்சிருக்கேன், ஸ்டீல்லேயே வச்சிருக்கேன், வுட்டன்லேயே வச்சிருக்கேன். ஆமாம், அதே நான் ஹாட் பாக்ஸில், அந்த ஹாட் பாக்ஸை பார்ப்பீங்களே, அதோட பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கு, சூப்பராக இருப்பீங்க. ஆனால் உள்ளே திறந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் மிச்சமான சாப்பாடு தான் இருக்குது. இது அழகுக்காக இப்படி வச்சிருக்கா, தெரியுதுங்களா? இது என்னன்னு தெரியுதுங்களா? டிஷ்யூ. மேடம் வந்து எடுக்க மாட்டாங்களா, இது வந்து இப்படி சுற்றி இப்படி ஸ்டைலாக, பார்த்தீங்களா இல்லையா? உடனே சுற்றி வச்சிருவா. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். பர்ஃபெக்ஷன். இது வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பஞ்சமான சூழலை அந்த குண்டால போட்டு வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து மேலே இன்னும் ஆர்கனைஸ் பண்ணணும். இது மட்டும் வேணால் பாருங்க, கொஞ்சம் நீட்டாக போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸஸ் வந்து இது அமேசானில் தான் வாங்கினேன். இதுவும் பிளாஸ்டிக்கா? பருப்பு பிளாஸ்டிக் இல்லை, இது கிளாஸ் தான். என்ன பருப்பு சொல்லு? துவரம்பருப்பு, சிறுபருப்பு, பொட்டுக்கடலை, பச்சை பயிறு, ராகி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் எண்ணெய். ஸோ மேலெலாம் இன்னும் ஆர்கனைஸ் இன்னும் வாங்கி போட வேண்டியது இருக்குது. பிகாஸ் வந்து நாங்கள் வந்து 3-4 நாள் தான் ஆகுது. ஸோ
ஸோ அது வரைக்கும் இருக்கிறத வச்சு கொஞ்சம் சமைச்சிருக்கோம் 2 நாள். ஆமாம், ஆக்சுவலாக முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஐடியா ஆன் பண்ண தெரியாமல் அது என்னமோ பண்ணி எப்படியோ ஒரு வழியாக பண்ணி பால் காய்ச்சினதே நாங்கள் இண்டக்ஷனில் தான் காய்ச்சோம். ஆமாம், இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது பேட்டரி வாங்கினோம், அதுவும் வந்து தப்பான சைஸ் வாங்கிட்டோம், அதை போய் மாற்றிட்டு வந்து இன்னொரு விஷயம் பார்த்தா சிலிண்டருக்கு அந்த சைட் ஆக்சுவலி இங்கே தான் சிலிண்டர் வரும். இங்கே பார்த்துக்கோங்க, உள்ள அவங்க ஹோல் கொடுக்கணும் கனெக்ட் பண்ண, அந்த ஹோலை கொடுக்க மறந்துருக்காங்க. அதனால எங்களால் வந்துட்டு ஹவுஸ் வார்மிங் அன்னைக்கு எங்களால் பால் காய்ச்ச முடியலை இந்த அடுப்பில். அப்புறம் அவங்கள வர வச்சு அப்புறம் வந்து ஹோலை போட்டு கொடுத்துட்டாங்க, மாட்டிக்கிட்டோம். ஸோ இதுதான் சிலிண்டர் வைக்கிற ஸ்பேஸு. இங்கே வந்துட்டு நம்ம ஹாபை க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே. ஸோ கீழே ஆக்சுவலி இந்த அடுப்பில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, பாலை பொங்க விட்டாலும் அது கீழே போக மாட்டேங்குது. 2 நாள்ல 3 வாட்டி பாலை பொங்க விட்டேன், ஒரு வாட்டி டீயை பொங்க விட்டேன், இங்கே தொடச்சேன். ஆனால் இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு விழவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, அதுதான் வாங்கும்போதே சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் இங்கே. அண்ட் இங்கே வந்துட்டு கட்லரி ட்ரே, நம்ம பழைய வீட்டில் இந்த மாதிரியே வந்துட்டு நிறையா இருக்கும். நான் பழசுலாம் வேண்டாம், புதுசாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு புதுசு வாங்கிட்டு தான் எங்கள் அம்மா, பழசு இது நல்லா இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் இதில் தான் சமைப்பேன். எங்கள் அம்மா அடை பிடிச்சி பழசுலாம் வேணும்னு பழசுலாம் எடுத்து வந்து ஃபுல்லாக நாங்கள் குவிச்சு வச்சுருக்கோம். ஆனால் சமைக்கிறது என்னமோ 2 வேலை தான். இங்கே வந்துட்டு பிளேட் ஸ்டாண்டு, ஸோ பிளேட்ஸ்லாம் வைக்கிற டேண்டம் ட்ராயர். இங்கே ஒரு டேண்டம் ட்ராயர். இங்கே வந்து இன்னும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அப்படி அப்படியே வச்சுருக்கேன் டம்ளர்ஸு இதெல்லாம். அண்ட் இங்கே ஒரு டேண்டம் ட்ராயர். இங்கே வந்து பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது காட்டேன், கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஹோம் சென்டரில். இது காட்டலைன்னா இப்படி இந்த மொத்த செட்டையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பேனு, நான்ஸ்டிக், செராமிக்கில் எனக்கு சமைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஸோ இந்த செராமிக்கில் எனக்கு குக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் செராமிக் செட்டு, நான்ஸ்டிக் செட்டு ஹோம் சென்டரில் இருக்க முக்கால்வாசி நம்ம வீட்டில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்குலாம் வாங்கி வச்சுருக்கேன். சிங்க் வந்துட்டு பிளாக் போலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். தண்ணிக்கு கொஞ்சம் ஒயிட்டாக ஆகுமோ அப்படின்னு டபுள் மைண்டாக இருந்துச்சு. பட் ஓகே, இந்த லுக்குக்கு பிளாக் சிங்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் நமக்கு ஸ்டவ் அங்கே பிளாக்கு, ஸோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பிளாக் பைப்பை தான் தேடினோம், கிடைக்கல. ஃப்ளோர் மவுண்ட் இருந்துச்சு, வால் மவுண்ட் கிடைக்கல. அதனால சரி ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பு போயெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். அண்ட் சிங்க் வந்துட்டு அண்டர் மவுண்ட் சிங்க் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு வெளியே இல்லாமல் உள்ளே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அண்டர் மவுண்ட் சிங்க் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுவுமே அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்துட்டு டிஷ் ட்ரெயின் பண்ணுற ரேக்கு. அண்ட் யா, இதுவும் அமேசான் தான். இது வந்துட்டு இந்த ப்ரெஸ் பண்ணால் லிக்விட் மேலே வருமே, அந்த ஐட்டம். அது ஆனஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருந்த பழைய வீட்லேயுமே இந்த சைட் டோர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இந்த சைட் ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிறத ஆக்சஸே பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். இந்த மேஜிக் கார்னரு அதெல்லாம் நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியலை. ஸோ நான் ஒரு வீடியோ எங்கேயோ ரேண்டமாக பார்த்தேன். ஸோ அதில் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு உள்ளே ஆக்சசபிளாக இருக்கணும் ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, டோரை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிடும். இப்படி ஒரு ஸ்லாப்பு, இப்படி ஒரு ஸ்லாப். ஏன்னா நமக்கு குட்டியாக இருக்க பொருளும் வைக்கணும், டாலாக இருக்க பொருளும் வைக்கணுங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி வைக்க ஈஸியாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்துட்டு ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் மட்டும்தான் இங்கே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லாப் நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஒன்று போகிற மாதிரி வச்சிங்கன்னா ஆக்சுவலி நிறைய பாத்திரம் வைக்க இடம் நிறையா இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. நிறையா பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐடியா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஆயில் புல்லர் நான் வந்து பெருசாக யோசிக்கல. பிகாஸ் ஆயில் நம்ம யூஸ் பண்ண போகிறது முக்கால்வாசி ஒரே ஒரு ஆயில் தான். இன்னும் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எப்போயாவது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு இடத்த வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் தென் ஓகே, அந்த ஸ்பேஸ் கொடுத்துருங்க. நான் சும்மா இந்த ஒன்று கட்டிங் போர்டு, இந்த மாதிரி மூடி, இந்த மாதிரி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இல்லையா, எங்காவது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஆயில் புல்லட்னா ஆயில் மட்டும் தான் வைக்கணும்னு கிடையாது, வேறு யூஸ் ஆகாத பொருள் எல்லா பொருளையும் அங்கே வச்சுக்கலாம் நம்ம. ஆமாம், இப்போ நம்ம தோசை தவா டக்குன்னு எடுத்து எங்கேயாவது வைக்கணும்னா இங்கே வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இந்த சிங்க்கு கீழே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கோம். மாடுலர் டஸ்ட்பின் இங்கே வந்துட்டு ஃபிட் ஆகலை, வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதனால அது ஃபிட் பண்ணல. ஸோ வெறும் வந்துட்டு டஸ்ட்பின் மட்டும் தான் வச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்ல இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இல்லை வாட்டர் கேன்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி இப்படி உள்ள தள்ளிக்கலாம். ஏன்னா அங்கே 2 அடி இருக்கு, இங்கே 1 அடி 1.5 அடி, ஸோ மொத்தம் 3 அடிக்கு மேலேயே இந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ உள்ள வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் கேன் சிலிண்டர் இருந்தாலும் வந்துட்டு உள்ள அப்படியே வச்சு மறைச்சு வச்சிடலாம். ஸோ வெளியில க்ளீனாக இருக்குன்னு பார்ப்பீங்க, தேவையில்லாத எடுத்து அங்கே தான் போட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேடம் வந்து பிளான் பண்ண எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே எந்த பொருளும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடு, வெளியே வந்து நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். உள்ளே எப்படியோ இருந்துட்டு போகுது, அவ்வளோதான். இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம குக் பண்ணிருக்கும் போது டக்குனு எங்கடா உட்காரணும் அப்படின்னு இருக்கும்ல. ஏன்னா பால் பக்கத்துலேயே வச்சிருப்போம், நம்ம கொஞ்சம் அப்படி பொருளை பொங்கிடும். ஸோ இங்கே டக்குனு எங்கடா உட்காரணும் அப்படின்னு தேடுவோம் எப்பவுமே. நான் அப்படிதான் தேடுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கிச்சனில் எங்கேயோ ஒரு பக்கம் சீட்டிங் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கார்னர் யோசிச்சேன், பட் ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஸோ அந்த சைட் ஹீட்டாக இருக்கும். அதனால சரி ஓகே இந்த இடம் வந்துட்டு சீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹைட் மட்டும் குவாட்ஸோட ஹைட்டை இறக்கி வைக்க சொல்லிட்டேன். ஸோ கீழே அதே மாதிரி ஒரு டேண்டம் ட்ராவர் கொடுக்க சொல்லிட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம வாஷிங் லிக்விடு, துடைக்கிற துணி அது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு இதெல்லாமே புதுசாக வாங்கினது, பீங்கான் கப்ஸு, டம்ளர்ஸு, காஃபி மக்ஸு, இதெல்லாமே. ஆமாங்க, இப்போ ஒரு காஃபி மக் பைத்தியம். போகிற கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஃபி மக், வீடு ஃபுல்லாக காஃபி மக்காக தான் இருக்குது. இந்த காஃபி மக் வந்துட்டு மெயினாக என் மாமா மாமி இஃப்தியோட ஃபேமிலி, ஏன்னா அவங்க தான் டீ நிறையா குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த கப்பை தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க வீட்டுக்கு வரும்போது இதில் தான் டீ போட்டு கொடுப்பேன். ஓகே, இதெல்லாம் இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்கேன், அப்படியே பீங்கான் கப்ஸு. ஸோ அதெல்லாம் பிரித்து எல்லாம் அடுக்கணும் நீட்டாக அழகாக. அண்ட் விக்க பேஸ்கெட். ஸோ இதில் வந்துட்டு ஆனியன் நிறையா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, வெங்காயம், பொட்டேட்டோ, இஞ்சி, பூண்டு. இப்போ வந்து வீடியோக்காக வாங்கி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். ஆனால் அது யூஸ் ஆக மாதிரி எத்தனை மாதம் ஆகும்னு தெரியல. நேற்று தான் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வந்துட்டு லிஸ்ட் வாங்கிட்டு வந்தோம், ஃபுல் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். எங்களை ஃபர்ஸ்ட்லேருந்து யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நாங்கள் சிக்கன் பாப்கார்ன் பண்ணோம் ஒரு யூடியூப் வீடியோவில். ஸோ இதெல்லாம் பண்ணோம். இது வந்துட்டு எங்களுக்கு ப்ரமோஷனுக்கு வந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இது. இது ஏர் ஃப்ரையர் ப்ளஸ் அவன். ஸோ அந்த வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணல, பட் இந்த வீட்லையாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்கோம். அதுக்கெலாம் கிடையாதுங்க, அது வந்து அதை வச்சோன்னா பாருங்களேன், ஒரு மாதிரி ரெட்ரோ லுக்கு, ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்க. ஸோ அதனால் அது அப்படியே வச்சாச்சு. அது யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஹீட் பண்ணுறதுக்காகவாவது இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி நம்மளோட கிராசரிஸ் ஆகட்டும் அதெல்லாம் வைக்கிறதுக்காக. அண்ட் இங்கே யோசிச்சிருப்பீங்க என்னடா இது விண்டோ மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ்னு. ரீசெண்டாக எல்லாமே அந்த ரோலிங் ஷட்டர்ஸ் போட்டிருக்காங்க உள்ள மிக்ஸி அப்ளையன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு ரோலிங் ஷட்டர் வேணாம், எனக்கு இந்த தீம்லேயே வேணுங்கிறதுக்காக இங்கே ஒரு டோர் மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஓப்பன் பண்ணால் இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு அழகான ரைஸ் ட்ரம். இது அமேசான் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது ப்ரெஸ் பண்ணால் இங்கே ரைஸ் உள்ளே விழுகும். அண்ட் மிக்ஸ்டி ஜார்ஸ், எக்ஸ்ட்ரா ஜார்ஸ்லாம் இங்கே வச்சுட்டேன். அண்ட் இது வந்துட்டு ஃபுல் அவுட் ட்ராயர் மாதிரி, இதை அப்படியே வச்சு அரைச்சிக்கலாம். வேணும்னா வந்துட்டு ஹீட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இந்த பாட்டில்லாம் எங்கே வைக்கிறது தெரியாமல் இங்கே வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வேறு எங்கேயாவது வைக்கணும். இப்போதைக்கு இந்த மிக்சரு, ஜூஸரு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்பேஸ். இந்த பாட்டில்ஸ்லாம் நம்ம வேறு எங்கேயாவது கொண்டு போய் வைப்போம். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி க்ராசரிஸ்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், இதெல்லாம் இன்னும் அடுக்கணும். அப்படி அப்படியே வச்சுருக்கேன். கிஃப்டிக்காகவே ஒரு ஸ்பெஷல் ரேக் நான் அலாட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனி, நொறுக்கு தீனி ஸ்பேஸ், நொறுக்கு தீனி ஸ்பேஸ், நொறுக்கு தீனி வகைகள். ஸோ அவனுக்காகவே இந்த ஸ்பேஸ். எறும்பு வராமல் இருந்தால் சரி, எறும்பு வராமல் இருந்தால் சரி. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான் நம்ம கிச்சன் எல்லாம் சொல்லிட்டோம்ல. ஸோ இதுதான் கிருத்தியோட ட்ரீம் கிச்சன். லாஃப்ட் மேலே வந்து அப்படியே ஃபுல்லாக லாஃப்ட்டுங்க. யா, லாஃப்ட் வந்து எனக்கு மாதிரி பெய்ஜ் ஷேட்ல வேணும், ஐவரி பெய்ஜ் அதில் வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிங்க முன்னாடியே. அண்ட் ஆல்சோ கோல்ட் ஹேண்டில்ஸ் ஒரு மாதிரி, அதை ஒரு மாதிரி அழகாக அப்படியே வெளியே எடுத்து காட்டுது இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம். அட்டு செட் கடைசியாக வந்துட்டு ஒரு வால் கிளாக் நேத்தா மாட்டணும் இங்கே. ஸோ கடைசியாக ஒரு வால் கிளாக் நேத்தா மாட்டணும். இது வந்துட்டு ஆன்லைனில் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். பொருட்கள் எல்லாமே அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன்.
அந்த சைடு வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கு. வாஷிங் மிஷின் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் அப்படியே கச்சடாக வச்சுருக்கோம். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் காட்டுவோம். அதோட லிவிங் ரூம், டைனிங் ஸ்பேஸு, பால்கனி, கிச்சன் எல்லாம் பார்த்துட்டீங்க. இன்னும் மற்ற ரூம்ஸ்லாம் வந்துட்டு காட்டுற அளவுக்கு தெம்பு எங்கிட்ட இப்போ இல்லை. தெம்பு இல்லாத மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடுராத்திரி மணி 2. அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து குட்டி தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியுமே நம்ம அந்த ரூமில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம மிச்சம் இருக்க 3 பெட்ரூமும் வந்து நம்ம இன்னொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம்.